கிடக்குது. இனி ஒரு மணி நேர காலத்தில் அது முழுமையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒரு 2:45 3 மணிங்கும் போது ஓரளவு விலக ஆரம்பிச்சிடும். ஒரு 3:30ங்கும் போது முக்கால்வாசி விலகும். இப்படி 4:30 வரைக்கும் போகும். இது இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுறது, திக்ரு செய்கிறது, தஹஜ்ஜுடைய தொழுகையை மேற்கொள்வது என்று நீங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இதல்லாமல் இந்த சொற்பொழிவுடைய பங்காக ஒரு அத்தியாயத்தை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை நாம் அறிந்து கொள்வோம். கியாமத்து நாள் பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 75வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறார். அந்த கியாமத்து நாள் என்பதற்கு நம்ம எல்லாரும் விளங்கி இருக்கக்கூடியது மறுமை நாள் என்று எல்லாரும் புரிஞ்சிருக்கிறோம். இது மொத்தம் 2 நாட்கள் இருக்கிறது. ஒன்று, இந்த உலகம் கடைசி நாளில் அழியும் பாருங்க, அதுக்கு பேர் கியாமத்து நாள் இல்லை, இறுதி நாள், யௌமுல் ஆஹிர், கடைசி நாள் என்று சொல்வார்கள். இந்த உலகத்துக்கு கடைசி நாள். இந்த கடைசி நாளில் அழிவதற்காக அல்லாஹ் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்ட பிறகு கடைசியாக சூர் ஊதுகிற வானவரை அதற்கு தயார்படுத்தி வச்சிருப்பான். அந்த வானவர் அந்த சூரை ஊதிட்டார்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அழிந்து விடுவார்கள், அந்த வானவர் உட்பட. பிறகு அல்லாஹ் அந்த வானவரை எழுப்பி மீண்டும் ஒரு முறை ஊதுவான். எல்லாரும் எழுப்பப்படுவார்கள். இந்த எழுப்பப்படுகிற நாள் இருக்கு இல்லையா, அனைவரும் ஒன்று கூட்டப்படுகிற நாள், அதுதான் கியாமத்து நாள், அதுதான் நியாய தீர்ப்பு நாள். அந்த நியாய தீர்ப்பு நாள் வருவதை பற்றி இந்த அத்தியாயத்தில் பேசப்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, கியாமத்து நாள் மீது சத்தியம் செய்கிறேன், அது கண்டிப்பாக வரும், அது வந்தே தீரும், அதையே உங்களுக்கு சாட்சியாக வைத்து சொல்கிறேன். ஒலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா, குறை கூறி கொண்டிருக்கின்ற உள்ளத்தின் மீது சத்தியம் செய்கிறேன். எல்லோருடைய உள்ளமும் ஏதோ ஒரு குறை பேசிக்கொண்டு இருக்கும். அத்தனை உள்ளங்களை வைத்தும் அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் ரொம்ப மோசமாக இருக்கிறான், நட்டத்தில் இருக்கிறான் என்பதற்கு வேற எங்கேயும் ஆதாரம் தேட வேண்டாம், அவன் உள்ளமே ஆதாரமாக இருக்கிறது. குறை சொல்லி கொண்டிருக்கிற உள்ளத்தின் மீது சத்தியம் செய்கிறேன். அஹ்ஸபுல் இன்சானு அல்லன் நஜ்மா இலாமா, மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறான் நாம் அவனை எலும்புகளோடு ஒன்று திரட்ட மாட்டோம் என்று நினைக்கிறான். இன்றைக்கு இறந்துவிட்ட மனிதன் அடக்கம் செய்யப்படுகிறான், பிறகு சுக்குநூறாக போய்விடுகிறான். இந்த மனிதனை நாம் மீண்டும் திரட்டி எலும்புகளை கொடுத்து சதைகளை கொடுத்து ஒன்று திரட்ட மாட்டோம் என்று அவன் நினைக்கிறான். அப்படி நினைத்து கொண்டிருக்கான் இல்லையா, அது தப்பு. பலா, அவன் நினைக்கிற மாதிரி கிடையாது. காதிரீன அலா அன்னுசவ்விய பனானா, அவனுடைய விரல் நுனியை கூட நாம் சீராக்குவதற்கு ஆற்றல் பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்தில் மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய உடல் உறுப்புகளில் மிக முக்கியமான உடல் உறுப்பு என்ன? விரல் நுனி. இந்த கை ரேகை இருக்கு பாருங்க, ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைக்கு கூட 2 வித்தியாசத்தோடு அல்லாஹ் அமைச்சு கொடுத்துருப்பான். ஒரே மாதிரி தோற்றம் இருந்தாலும் கை விரல் ரேகை வேறுபட்டு இருக்கும். அந்த ரேகையில் உள்ள அந்த அடையாளத்தை கூட கோடான கோடி மனிதர்களுக்கு கோடான கோடி வித்தியாசம் தானே. அதை நாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிற நமக்கு எலும்பை திரட்டுறது கஷ்டமா அப்படின்னு நல்லா கேட்கிறான். பல் யுரீதுல் இன்சானு லி யஃப்ஜுர அமாமா, ஆனால் அவனுக்கு முன்னால் குற்றம் செய்யவே, இறைவனுக்கு முன்னால் இந்த மனிதன் குற்றம் செய்யவே நினைக்கிறான். யஸ்அலு அன் ஐயான யௌமல் கியாமா, மறுமை நாள் எப்போது வரும் என்று அவன் கேட்கிறான். மறுமை நாள் தானே, எப்போ வரும் தானே கேட்கிற. எப்போ வரும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஃபைதா பரிக்கல் பசர் வ ஹஸஃபல் கமர் வ ஜுமிய ஷம்ஸு வல் கமர் யகூலுல் இன்சானு யௌமைதின் ஐனல் மஃபர். பார்வைகள் நிலை குத்தும் பொழுது, சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படும் பொழுது, சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்படுகிற பொழுது விரண்டோடும் இடம் இருக்கிறதா, எங்கே இருக்கிறது என்று அந்த நாளில் மனிதன் கேட்பான். அதுதான் அந்த கியாமத் வரப்போற நாள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்துல மீண்டும் ஒரு சந்திர கிரகணத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அது எது? 10 அடையாளங்கள் இருக்கிறது, பூகம்பங்கள் 3, பெரிய ஒரு புகை மூட்டம் உலகத்துல பரவும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்ஆன்ல கூட அல்லாஹ் துகான் என்கிற அத்தியாயம், புகை மூட்டம் என்கிற அத்தியாயத்தில் சொல்கிறான், யௌம யத்தின் நாசு பி துகானி முபீன், தெளிவான ஒரு புகை மூட்டம் மக்கள்கிட்ட வரும், எல்லாரையும் மூடிடும்
என்று ரசூலுல்லாஹ் சொன்ன அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புகை மூட்டத்தை பத்தி சொன்னாங்க. அது புகை இறை நிராகரிப்பாளர்கள் சுவாசிப்பார்கள், மூமின்களும் சுவாசிப்பார்கள். மூமின்கள் சுவாசிக்கும் பொழுது அது ஒரு சளி மாதிரி என்ன செய்யும், வெளிப்படும். இறை நிராகரிப்பாளர்கள் அந்த புகையை சுவாசிக்கும் பொழுது அவர்கள் உடம்பெல்லாம் ஊதி உப்பி ரொம்ப அகலமா போயிடும் என்று சொன்னார்கள். இப்படி புகை மூட்டம் என்பது கியாமத் நாளின் ஒரு அடையாளமாக வரும். 4 யஜூஜ் மௌஜூஜ் என்கிற கூட்டத்தார்கள் உலகத்துல ஒரு இடத்துல பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாங்க, அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க இன்னி அந்த செம்புகளால் உருவாக்கப்பட்ட சுவரை உடைச்சி இன்னி வரல. ஒரு சின்ன ஓட்டை மட்டும் போட்டிருக்கிறாங்க, சின்னதா ஒரு ஓட்டை போட்டிருக்கிறாங்க, அதை இன்னி உடைச்சிட்டு வரல. அந்த சின்னதா ஓட்டை போட்டது கூட எப்ப அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல அது நடந்திருக்கு. நபிகளாருக்கு முன்னால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த செம்புகளால் சுவர் ஏற்படுத்தப்பட்டு அந்த யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் உலகத்துக்கு வர முடியாமல் தடுத்து வைக்கப்பட்டார்கள். இப்ப அது சிறிய ஓட்டை போடுற அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே பல ஆயிரம் வருஷம் கழிச்சிருக்கிறாங்க. சின்ன ஓட்டை இப்ப போட்டிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இப்ப விரிவடைந்தது, எப்ப வெளிவர போறான்னு நமக்கு தெரியல. ஆனால் மறுமை நாளுடைய நெருக்கத்துல வெளி வந்துருவாங்க. தஜ்ஜால் ஒரு பக்கம் அவனும் இருக்கிறான், மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறான். அந்த தஜ்ஜாலும் ஒரு நாள் வெளி வருவான். அவன் எப்படி செய்வான், மக்கள்கிட்ட நடமாடுவான். அந்த ஒரு அடையாளம் இருக்கிறது. இன்னொரு அடையாளம் அதிசய பிராணி. அதிசய பிராணினா மக்கள்கிட்ட புரிந்து பேசுகிற பிராணி. கிளி கூட பேசும், புரிஞ்சு பேசாது, சொல்றதைத்தான் சொல்லும். புரிந்து பேசுகிற ஒரு பிராணி நீங்க இன்னுமா சிந்திக்காம இருக்கிறீங்க என்று கேட்கும். இது இறுதி நாளுடைய அடையாளமாக இருக்கிறது. இது ஒரு அடையாளம். இதெல்லாம் ஒரு அடையாளம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவார்கள். வெள்ளை மாளிகை என்ற அரபுலக தேசத்தில் உள்ள முக்கிய பகுதியில் அவங்க இறங்கி அவர்கள் தஜ்ஜாலையும் அழிப்பாங்க, யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தார்களையும் அழிப்பாங்க. இதெல்லாம கிழக்கில் உதிக்கின்ற சூரியன் மேற்கில் உதிக்கும். அதாவது சூரியன் சுத்திக்கிட்டு தான் போகுது. வஷம்சு தஜ்ரி இலா அஜலி முசம்மா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரியன் தன்னுடைய அந்த தவணையை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறதுங்கிறான். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். பூமி இப்படி சுத்திக்கிட்டு போகுது இல்லையா சூரியனை, பூமி ஆப்போசிட்ல ரிவர்ஸ்ல சுத்துச்சுன்னா திசை மாறி போயிடும். அப்ப கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்கிற மாதிரி தெரியும். அந்த நிலை ஏற்படும். இப்படியெல்லாம் அந்த இறுதி நாளுடைய அடையாளம் ஏற்படுகிற பொழுது இந்த கடைசி சூழல்ல என்ன வரும்னா, ஒட்டுமொத்த உலகத்தில் இருந்து ஒரு பகுதியிலிருந்து நெருப்பு கிளம்ப ஆரம்பிக்கும். நெருப்பு அப்படியே கிளப்பி 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 மக்களை கொண்டு என்ன செய்யும், இன்னொரு திசையில சேர்க்கும். அப்படி சேர்க்கிற மாதிரி ஒரு கட்டம் வரும். இந்த 10 அடையாளங்கள் நிகழ்ந்து விட்டதுக்கு பிறகு உலகம் அழிஞ்சிடும். அந்த உலகம் அழியக்கூடிய அந்த நேரம் எந்த மாதிரி அமையும், அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் நேர்கோட்டில் வரும்போது அது அமைஞ்சிடும். எங்க சந்திரன், பூமி, சூரியன் நேர்கோட்டில் இப்ப வருது. இப்ப இருக்கிறது நேர்கோட்டில். இதே நேர்கோட்டில் இதா கசப்பல் கமர், சந்திரன் கிரகணத்தை ஏற்படுத்திய பொழுது ஜுமிய ஷம்சு வல் கமர், அப்ப என்ன ஆகும்னா சூரியன் சந்திரனும் ஒன்னு சேர்ந்துடும். அடிச்சு செதறுமில்லை, நீ ஒன்னு சேர்ந்துடும். ஒன்னு சேர்ந்தாலே இடையில என்ன இருக்கு, பூமி. அதெங்க போகி நீ எல்லாம் சுக்குநூறா போயிடும். அந்த மாதிரியான ஒரு கட்டம் உலகம் அழிந்து எழுப்பப்படுவான். எழுப்பப்பட்டவன மனுஷன் எங்க இருப்பான், தெரிச்சு ஓடுவான். யௌமய ஃபிருல் மர்ஹூமின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்திஹி வ பனீஹி, தன்னுடைய சகோதரன், பிள்ளை, பெற்றோர் எல்லாரையும் விட்டு ஓடுவான். விரண்டு ஓடுறதுக்கு வேற எங்காவது இடம் இருக்கா என்று தேடுவான். கல்லாலா வசர், அங்கதான் அவன் தப்பிக்கிறதுக்கு எந்த இடமும் கிடையாது. இலா ரப்பிக்க யௌமைதில் முஸ்தகர், அந்த நாளில் உமது இறைவனிடமே தங்குமிடம் இருக்கிறது. யுனப்பவுல் இன்சானு யௌமைதின் பிமா கத்தம அக்கர், அவன் முற்படுத்திய காரியங்கள், பிற்படுத்திய காரியங்கள் அனைத்தும் அங்கே எடுத்து அறிவிக்கப்படுவான். பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பசீரா வலவ் அல்கா மஹாதிரா, மாறாக மனிதன் எத்தனைதான் தனக்குத்தானே சமாதானங்களை கூறிக்கொண்டாலும் தன்னை பற்றி நன்கு தெரிந்தவனாகத்தான் அவன் இருக்கிறான். அவனுக்குத்தானே மக்களிடத்தில் சமாதானத்தை சொன்னாலும் அவன் யார் என்று அவனுக்கு தெரியும். இதுதான் மனிதனுடைய நிலை. இதுவரைக்கும் அல்லாஹ் மறுமையை பற்றி பேசுகிறான். இடையில வேற ஒரு விளக்கம் வருது. என்ன, ரசூலுல்லாவுக்கு திருக்குர்ஆன் வசனங்கள் இறக்கப்படும் பொழுது கொஞ்ச காலம் ரசூலா என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இப்ப ஜிப்ரீல் நம்மள்ட்ட ஓதி காமிச்சிட்டு போயிட்டாருன்னா அப்புறம் நமக்கு மறந்துருச்சுன்னு சொன்னா யார் நமக்கு ஓதி கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் ஓதும் பொழுது வேக வேகமா ரசூலாவும் ஓதுனாங்க.
அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, அவசரப்பட்டு உங்க நாவை அசைத்து கொண்டு இருக்காதீர்கள். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, இந்த திருக்குரானை ஒன்று திரட்டுவதும் ஓத வைப்பதும் நம்முடைய பொறுப்பு. ஃபைதா கரல்னாஹு, நாம ஓதி காட்டுறோம்னா ஃபத்தபி குர்ஆனா, அந்த ஓதுலையே நீங்க என்ன செய்யுங்க, கவனிச்சுட்டு வாங்க, அது போதும். சும்மா இன்ன அலைனா பயானா, ஓத வைக்கிறது என் வேலை, அதுக்கு என்ன விளக்கம் சொல்றதும் என்னுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லி, இது ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் வசனம் வந்துச்சுல, அதை பத்தி சொல்ற சட்டம். அதுக்கப்புறம் மீண்டும் அல்லாஹ் என்ன செய்யறான், மனிதர்களை பற்றி பேசுறான். கல்லா பல் துஹிப்புனல் ஆஜிலா, அவ்வாறு இல்லை, நீங்கள் இம்மைக்கு தான் ஆசைப்படுகிறீர்கள். ததருணல் ஆகிரா, மறுமையை விட்டு விடுகிறீர்கள். உஜூஹு யௌமைதின் நாதிரா, அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்திருக்கும். இலா ரப்பிஹா நாளிரா, தனது இறைவனை பார்த்து கொண்டு இருக்கும். இறைவனுக்கு உருவம் இருக்கிறது, முகம் இருக்கிறது. அந்த திருமுகத்தை மறுமையில் நல்லடியார்கள் காண்பார்கள். அதை அல்லாஹ் சொல்றான், அந்த நல்லவர்கள் இருக்காங்களே ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. எதனால் அவங்க மகிழ்ச்சி என்றால், தனது இறைவனை பார்த்து கொண்டிருப்பார்கள். உஜூஹு யௌமைதின் பாசிரா, சில முகங்கள் சோகமாக இருக்கும். தவுன்ன யுஃபால பிஹா ஃபாக்கிரா, அந்த தனக்கு பெரிய ஆபத்து ஏற்படும் என்றே கதிகலங்கி இருக்கும். கல்லா, இந்த உலகத்திலிருந்து அவன் பிரியறான, எப்ப பிரிய போறான், இதுவரைக்கும் பேசுனது மறுமை, இவனுக்கு அதுக்கு முன்னாடி மரணம்னு ஒன்று வருமே, அதை சொல்றான் அல்லாஹ். இதா பலகத்தி தராக்கிய, உயிர் தொண்டை குழியை அடைகிற பொழுது, வக்கீல மன் ராக், அந்த நேரத்தில் இவனுக்கு உடல் ரீதியா ஒரு இறுக்கம் ஏற்படும். அப்போ ஒரு சத்தம் வரும், அவனுக்கே கேட்கும், இப்போ உன்னை காப்பாத்துற யாருடா, மந்திரிக்கிறவன் யாரு, எங்க போய் தப்பிக்க போற, எப்படி உன்னை காப்பாத்திக்க போற என்கிற ஒரு சத்தம் கேட்கும் அவனுக்கே. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனக்கே வரும். அந்த மாதிரி வருகிற பொழுது அன்னகுல் பிராக், இதோட நம்ம சாப்டர் க்ளோஸ், இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அவன் உணர்ந்து கொள்வான். வல் தஃபத்தி சாக்கு பிசாக்கு, காலோடு கால் பின்னிக்கொள்ளும். இது எல்லா ஜனாசாவுக்கும் ஏற்படும் நினைச்சிடக்கூடாது. அது அந்த மாதிரி பின்னிட்டு விடவும் செஞ்சிடலாம். பின்ன மாதிரி இருக்கான்லாம் பார்க்கக்கூடாது. சில பேருக்கு அப்படி நடக்கும், சில பேருக்கு நடக்காது. ஆனால் அவனுக்கு தெரியும், காலோடு கால் அப்படி இணைகிற மாதிரி ஒரு இருக்கு ஏற்படும். இலா ரப்பிக்க யௌமைதில் மசாக், அந்நாளில் இழுத்து செல்லப்படுவது உமது இறைவனிடம்தான். இவன் எப்படி இருந்தான் கெட்டவன், ஃபலா சத்தக்க வலா சல்லா, அவன் இறைவனை நம்பவும் இல்லை தொழவும் இல்லை. ஒலாக்கின் என்றாலும் வேற என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், கஸ்தப வத்தவல்லா, பொய்யென கருதி புறக்கணித்து கொண்டிருந்தான். சும்ம தஹப இலா அகிலிஹி யத்தமத்தா, தனது குடும்பத்தார்கிட்ட ரொம்ப திமிராக ஆணவம் பிடித்தவனாக சென்றான். அவுலா லகஃப அவுலா, சும்ம அவுலா லகஃப அவுலா, நெருங்கி விட்டது, பின்னரும் நெருங்கி விட்டது, இதோ நெருங்கி விட்டது, மேலும் நெருங்கி விட்டது. அல்லாஹ் அந்த மறுமையை மரணத்தையும் நெருக்கத்தை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறான். அஹ்ஸபுல் இன்சானை யுத்ரக சுதா, மனிதன் வெறுமனே விட்டுவிடப்படுவான் என்று, கண்டுகொள்ளாமல் விடப்பட்டுவான் நினைத்துக் கொண்டிருக்கிறானா. அலம் எக்குன் உத்துபத்தமின் மணியும் யும்னா, அவன் செலுத்தப்படும் விந்து துளியிலிருந்து படைக்கப்படவில்லையா. சும்மக்கான அலக்கத்தன் சவ்வா, பின்னர் கருவுற்ற சினமுட்டையானான். சினை முட்டையானதற்கு பிறகு அவனை இறைவன் படைத்து சீராக்கி இருக்கிறான். அவனிடமிருந்து அந்த உயிரணுக்களால் ஆண் பெண் என்கிற ஜோடியையும் அவன் ஏற்படுத்தினான். இவ்வளவையும் செய்த இறைவனுக்கு அலைஸ தாலிக பிகாதிரின் அலா ஐயுஹியல் மௌதா, இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்க முடியாதா, அந்த இறைவன் அதற்கு சக்தி பெற்றவன் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் எப்படி கேட்கிறான், நீங்க எங்கிருந்து வந்தீங்க, இதுக்கு முன்னாடி எங்கிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி உங்கள் தாயின் வயிற்றில் இருந்தீங்க, அந்த வயிற்றில் எப்படி இருந்தீங்க, சினை முட்டைகளாக இருந்தீங்க, அதற்கு முன்னால் எந்த துளியிலிருந்து வந்தீங்க, அப்ப நீங்க எங்க இருந்தீங்க, ஒருத்தருடைய முதுகந்தண்டில் இருந்திருக்கிறீங்க, அவ்வளவுதானே. கொண்டு வந்தவன் யாரு, அல்லாஹ் தானே. பிறகு மௌத்தா போயிட்டீங்க, அடக்கம் செய்யப்பட்ட பிறகு மீண்டும் எழுப்ப முடியாது நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்லாத போதே கொண்டு வந்த எனக்கு மீண்டும் கொண்டு வருவது ரொம்ப சுலபம். இதை அல்லாஹ் நினைவுபடுத்தி மறுமையின் சிந்தனையை ஊட்டும் வகையில் இந்த அத்தியாயத்தை இறக்கி வைத்திருக்கிறான். இது திருமறை குர்ஆனில் 75வது அத்தியாயமாக பதிவு செய்யப்படுகிறது. இந்த மறுமை சார்ந்த விஷயங்கள் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்னவென்றால், இந்த உலகத்தில் வாழுகிற மனிதன் எந்த நேரத்திலாவது மரணத்தை சந்தித்தே தீர்ப்பான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த மரணத்தை சந்திப்பதற்கு முன்னதாக அவன் தன்னை சீர் செய்து கொள்ள வேண்டும். இந்த மறுமைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வுலக ஆசாபாசங்கள், ஆடம்பரங்கள், தவறான சுகபோகங்கள் அதை விட்டு தன்னை தியாகம் செய்ய வேண்டும். படைத்தவனுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். அதை பற்றிய சிந்தனையில் தன் வாழ்க்கையை செலுத்த வேண்டும்.
நாளை மறுமை நாளில் எந்த விதமான குழப்பத்திற்கும் கவலைக்கும் கை சேதத்திற்கும் ஆளாகாமல் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பை அவன் பெறலாம் என்பதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற மறுமை சிந்தனைக்கான செய்திகளை சொல்லி நம்மிடத்தில் இந்த அறிவுரையை வழங்கி கொண்டிருக்கிறான். இதை கவனத்தில் கொண்டவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். இன்னும் இருக்கின்ற நேரங்களில் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நீங்கள் அதிகமாக தான தர்மம் செய்யுங்க. தான தர்மத்திற்கென்று வாளி வைத்திருப்பார்கள். நீங்கள் உங்களுடைய பொருளாதார உதவி 2 வகை இருக்குது. நீங்கள் உண்டியலில் போடுறதுனாலும் போடலாம், அல்லது ஏதாவது ஒரு வாக்குறுதியாக எத்தனையோ சிஸ்டம் இருக்குது. பெண்கள் மதரசாவுக்கு உதவி செய்யணும்னு இருந்தாலோ, இப்போ ஆண்கள் மதரசா திருச்சிக்கு வந்திருக்கா, அங்கே இருக்கிற 100 பசங்க இருக்காங்களா, அவர்களுக்கான உணவு இருக்குது, அதற்கு செய்கிறதும் செய்யலாம். பள்ளிவாசல் நிர்வாகம் இதனுடைய செயல் திட்டங்களுக்கு செய்கிறதுனாலும் செய்யலாம். ஏதாவது சிறுவர் இல்லமோ முதியோர் இல்லமோ தாவா சென்டரோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆணுக்கோ எந்த தொகைக்காவது எந்த வகைக்காவது நல்ல காரியத்திற்கு அல்லாஹ் சொல்கிறான், அம்மா துன்ஃபிகு பி கைரின், நீங்கள் எந்த நல்ல காரியத்திற்கு தர்மம் செய்கிறீர்களோ அதற்கான கூலியை பெறுவீர்கள். அந்த மாதிரியான தர்மத்தை பொருளாக பணமாக கொடுக்கவும் செய்யலாம், அல்லது இந்த நேரத்தில் என்னுடைய பேரில் இந்த தொகை எழுதிக்கிங்க, காலையில் வாங்கிக்கிங்க என்று வாக்குறுதி என்ன செய்யலாம், அளிக்கலாம். உங்களுடைய தான தர்மங்களை சம்மந்தப்பட்ட பொறுப்பாளர்கிட்ட கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதெல்லாம் இருக்கின்ற நேரங்களை ரொம்ப பயனுள்ள நேரமாக கழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.